ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது மதுரை மாவட்டத்திலிருந்தும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவரும் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி டிப்ளமோ இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 24, 2025 ஈவினிங்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தற்போது பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா 21 வகையான பதவிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நிரல் மற்றும் நிர்வாக உதவியாளர் அதாவது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஒரு வேக்கன்சி 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து சோஷியல் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சி 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். முதுநிலை ஆய்வக நிபுணர் ஒரு வேக்கன்சி 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆய்வக உதவியாளர் 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. தரவு உள்ளீட்டாளர் ஒரு வேக்கன்சி, அடுத்து டிரைவர் ஒரு வேக்கன்சி, மெடிக்கல் ஆஃபீஸர் 21 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சுகாதார ஆய்வாளர் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 21 வேக்கன்சி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் 21 வேக்கன்சி, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 34 வேக்கன்சி. 8th குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதுமானது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன் ஒரு வேக்கன்சி, துணை செவிலியர் 2 வேக்கன்சி, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 2 வேக்கன்சி, தரவு உள்ளீட்டாளர் ஒரு வேக்கன்சி, ஊர்தி ஓட்டுநர் ஒரு வேக்கன்சி, உதவியாளர் ஒரு வேக்கன்சி, குடும்பநல ஆலோசகர் 5 வேக்கன்சின்னு அதிகப்படியான வேக்கன்சி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா பதவிகளின் கீழேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி இன்க்ரீஸும் ஆகலாம், குறைவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பணியில் சேருவதற்கான பணி ஒப்புதல் நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்களை நீங்கள் நேரிலும் கொடுக்கலாம், இல்லைன்னா தபால் மூலியமும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பத்தோடு என்னென்ன அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிறப்புச் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல்கள், 10th 12th டிகிரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஜாதி சான்றிதழ் கட்டாயம் வேணும், இருப்பிடச் சான்றிதழ், முன் அனுபவ சான்றிதழ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைச்சி இந்த அப்ளிகேஷனோட பார்த்திங்கன்னா மார்ச் 24, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் சேர மாதிரி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அருகில் இருக்கவங்க நேரடியாகவே போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அது மூலிமா டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625 014 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பெயர், தகப்பனார் பெயர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஆதார் எண் இது எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர், மின்னஞ்சல், பர்மனெண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் இப்போ வசிச்சுட்டு இருக்கிற அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் கட்டாயம் போடுங்க. இடம் தேதி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 10th 12th டிகிரி டிப்ளமோ, அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் எண், நிரந்தர வீட்டு முகவரிக்கான ப்ரூஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி மார்ச் 24க்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.